நேசம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 220 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வண்டியில் நம்ம என்னென்ன ஒர்க் அந்த வண்டி பார்த்துருந்தோம், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னா மற்ற பக்கத்துலலாம் இந்த ஒர்க்குக்கு 60 to 70K கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. நம்ம இனிமேல் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வண்டிக்கும் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம், அதுக்கு என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வண்டி RS 200 BS3 2015 மாடல். இந்த வண்டியில் வந்து நம்மக்கிட்ட இந்த வண்டி வரும்போது ஸ்டார்ட் ஆகாத கண்டிஷனில் வந்துச்சு. இந்த வண்டி வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கே இருந்துன்னா திருநெல்வேலியில் காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு ஏரியாவிலேருந்து. இந்த வண்டி நம்மக்கிட்ட வரும்போது ஸ்டார்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த HT காயில் ப்ராப்ளம். இந்த HT காயிலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரன்னிங் சார்ஜ் ஏறல. இதுக்கு முன்னாடி மேக்னெட் காயில் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேஞ்ச் பண்ண மேக்னெட் காயிலுமே என்ன ஆயிருக்குன்னா பேன் ஆயிருக்கு. பேன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி அடிச்சதுனால வண்டியில் வந்து ரன்னிங் சார்ஜ் ஏறலை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்னெட் காயில் வந்து பேன் ஆயிருக்கு. அது ஃபோட்டோ போடுறவங்களுக்கு. இப்போ அந்த வண்டியில் நம்ம என்னென்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா HT காயில், மேக்னெட் காயில், அது போக செல்ஃப் ரிலே, இந்த 3 காம்போனண்ட்டும் நம்ம மாற்றிருக்கோம். அதாவது HT காயில், மேக்னெட் காயில், செல்ஃப் ரிலே, இந்த 3 காம்போனண்ட்டும் நம்ம மாற்றிருக்கோம். இதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா மேக்னெட் காயிலோட ப்ரைஸு, HT காயிலோட ப்ரைஸு, செல்ஃப் ரிலேவோட ப்ரைஸு, அது போக பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் பேட்டரியை சார்ஜ் பண்ணியிருக்கோம். அது போக ப்ளஸ் நம்மளுடைய லேபர், இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக என்ன வருதுங்கிறத ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட வரதுக்கு முன்னாடி இந்த வண்டியை ஷோரூம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வண்டியில் ஒயரிங் கிட் ECU மாற்றணும், ஆல்மோஸ்ட் 25லேருந்து 35K வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த வண்டியை ப்ராப்பராக ரெடி பண்ணி பட்ஜெட்டில் முடிச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ரன்னிங் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரன்னிங் பிளாக்கே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம்.